Hi guys, welcome back to our channel Tech Matrix Tutorials. இந்த வீடியோல C ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர் பத்தி பார்க்கலாம். ஸோ இதை எதை டிஃபைன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டரை டிஃபைன் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சது தான் நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போக முடியும், செகண்ட் முடிச்சா தேர்ட் போக முடியும். ஸோ இந்த மாதிரி ஸ்கூல் லெவல்ல எனக்கு இருக்கு. டேரக்டா ஃபர்ஸ்ட் முடிச்சா நான் எயித்து போக முடியாது. அந்த மாதிரி என்னோட C ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்ட் நான் வந்து ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணியிருக்கணும், ரெண்டாவது வந்து குளோபல் டிக்ளரேஷன் இருக்கணும், மூணாவது வந்து மெயின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கணும், அதுக்குள்ளதான் லோக்கல் டிக்ளரேஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு அதை ஒரு ப்ரீ டிஃபைன்ட் அரேஞ்ச்மெண்ட், அதை தான் ஆர்டர்னு சொல்றோம். அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீ டிஃபைன்ட் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். எதுக்கு? இந்த வேரியஸ் செஷன்ஸ் லைக் டாக்குமெண்டேஷன் செஷன், லிங்கிங் செஷன், மெயின் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி வேரியஸ் செஷன் இருக்குல்ல, அதுக்குன்னு சொல்லிட்டு ப்ரீ டிஃபைன்ட் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மஸ்ட் பி ரிட்டன் இன் த ப்ராப்பர் ஆர்டர். இதுதான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். எதுக்கு? ஒரு ப்ரோக்ராமை ரைட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றதுக்கு. ஓகே, டெஃபினிஷன் வந்து ஈஸி தான். இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ அதுதான் இந்த வீடியோல இம்பார்ட்டன்ட். இதுல ஏகப்பட்ட செஷன் இருக்கு, நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, நீங்க வந்து இது மாதிரி எழுதாம லைக் இந்த மாதிரி சின்ன ஒரு டயக்ராம் அதே தான் இதுல இருக்கும். இந்த கேப் லைட்டா கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான், வேற டிஃபரன்ஸ்லாம் எதுவும் இல்லை. இதை நீங்க வரைஞ்சீங்க அப்படின்னா ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் செஷனான டாக்குமெண்டைசேஷன் பத்தி பார்க்கலாம். இது என்ன சொல்லுது அப்படின்னா, இப்ப நான் ஒரு கோடிங் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோடிங்கை டிஸ்கிரைப் பண்ணி சொல்றதா என்ன அப்படின்னா இந்த செஷன். இதை நான் ரியல் டைமா காமிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு 1000 லைன் கோடிங்ஸ், ஏகப்பட்ட லைன்ஸ் கோடிங்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு பார்த்தாலே வந்து என்ன ஆகல, அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. அப்போ நான் இந்த கோடிங்கை பத்தி டிஸ்கிரைப் பண்ணி எழுதலாம். இப்போ நான் ஒரு அடிஷன் சம்மே பண்றேன் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம்ல அடிஷன் சம் பண்ணியிருக்கேன், இந்த ஸ்டெப்ல சப்ராக்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கோடை பத்தின ஒரு டிஸ்கிரைப் வந்து பண்ணலாம். இப்போ ஆஃப்டர் டிஸ்கிரைப் இதை நான் வந்து பாக்குறேன். ஸோ நான் ஆஃப்டர் டிஸ்கிரைப் பண்ணதுக்கு அடுத்து இதுல வந்து ரெண்டர் லிஸ்டரிங் பேஜ் இந்த லாஜிக் இதுல எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டிஸ்கிரைப் பண்ணிட்டேன். இது மூலியமா என்ன ஆகுது, இப்போ நம்ம ஒரு கோடிங் வந்து போடுறோம்னு வச்சுக்கோங்க, அரௌண்ட் ஒரு 10 to 20 டேஸ்லயே மறந்துடுவோம். இப்போ லட்சக்கணக்கான லைன் கோடிங்லாம் எழுதுறோம்னா என்ன பண்ணியிருக்கோம் ஏது பண்ணியிருக்கோங்கிறது ஒரு எதுவுமே இருக்காது. பட் ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா என்னைக்கு வந்து பார்த்தாலும் இதுல என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஐடென்டிஃபை ஆகும். ஒரு 10 years 20 years அப்படின்னு பார்த்தா கூட நமக்கு வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சப்போஸ் இப்போ நீங்க ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, புது ப்ரோக்ராமர் வந்து உங்க கோடு என்ன அப்படிங்கிற பார்த்தாருன்னா கோடை வச்சுலாம் அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நீங்க பண்ணி வச்சிருக்க டாக்குமெண்டேஷன் வச்சுதான் அவங்களால ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதனால இந்த டாக்குமெண்டேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன கோடு எழுதுறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். இதுல நம்ம சொல்லியிருந்த மாதிரியே தான் இட்ஸ் கண்டைன்ஸ் கமெண்ட்ஸ். ஸோ நம்ம கொடுக்குற கமெண்ட்ஸ், திஸ் ப்ரோக்ராம் இஸ் அபவுட் சம் ஆஃப் 2 numbers அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கமெண்ட் கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் இட்ஸ் கண்டைன்ஸ் கமெண்ட்ஸ். தட் அது என்ன பண்ணுது, அந்த ப்ரோக்ராமை பத்தி ஒரு டிஸ்கிரைப் பண்ணுது. ஓகே, இது மூலயமா நமக்கு என்ன ஆகுது, ப்ரோக்ராம் என்ன அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அப்புறம் அந்த ப்ரோக்ராமை வந்து ஈஸியா நல்லா மெயின்டைன் பண்ணிக்க முடியுது. இதுல என்னென்னலாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் நேம் எழுதலாம், ஆத்தர் யாருன்னு எழுதலாம், என்னைக்கு எழுதணுங்கிறத எழுதலாம், அப்புறம் இதோட பர்பஸ் என்ன, இதோட ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பத்தி நம்ம எழுதலாம். இப்போ இதுல வந்து 2 இருக்கு. ஒன்னு வந்து சிங்கிள் லைன் கமெண்ட் அண்ட் வந்து மல்டி லைன் கமெண்ட். இங்க யூஸ் பண்ணியிருக்கிற வந்து மல்டி லைன் கமெண்ட். இதை பத்தி நம்ம பார்ப்போம். சிங்கிள் லைன் கமெண்ட்டுக்கு நம்ம எப்பயுமே 2 ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவோம். அப்படின்னு எழுதுறேன். இப்ப நான் வந்து அடுத்த லைன் எழுதுனேன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து எனக்கு எக்ஸிக்யூட்டபிளா மாறிடும். ஒரு லைன்ல மட்டும்தான் என்னால கமெண்ட் எழுத முடியும். இந்த இடம் பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல மாறிடுச்சுல, இது வந்து கமெண்ட்லயே கிடையாது. ஸோ இப்படி நான் வந்து ஒரு பேராகிராஃபா நான் கமெண்ட் எழுதணும்னு நினைச்சா ஐ கேன் கோ மல்டி லைன் கமெண்ட். இதுக்குதான் ஸ்லாஷ் ஸ்டார் யூஸ் பண்ணுவோம், ஒரு ஸ்லாஷ் ஸ்டார். இந்த மாதிரி நான் வந்து ஏகப்பட்ட கமெண்ட்டை வந்து எழுதிக்கிட்டே போகலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா புரியுது, இதை நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன், அப்பனா இது எல்லாமே வந்து எனக்கு கமெண்ட் ஆயிரும். எப்போ நான் க்ளோஸ் பண்றேனோ அப்பதான் இந்த கமெண்ட் வந்து ஆஃப் ஆகும். ஸோ க்ளோஸ் பண்றதுக்கு ஸ்டார் ஸ்லாஷ் அப்படிங்கறத வந்து போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, இது வந்து நார்மலா நமக்கு எப்பயும் போல கோட் ஆயிடும். ஸோ இதுல மெயினா நம்ம பார்த்தது என்னன்னா சிங்கிள் லைன் கமெண்ட்டை ஒரு லைன்ல மட்டும் தான் நான் வந்து டிஸ்கிரைப் பண்ண போறேன் அப்படின்னா சிங்கிள் லைன் கமெண்ட் யூஸ் பண்ணலாம். நான் வந்து மோர் தென் 3 லைன்ஸ் பெரிய டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மல்டி லைன் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் பாக்குறது என்ன அப்படின்னா சிங்கிள் லைன் கமெண்ட்ல இந்த 2 ஸ்லாஷ் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதுல போயிட்டு நான் வந்து மல்டி லைன் இந்த மாதிரி 2 லைன் வந்து எழுதக்கூடாது. அப்படி எழுதணும் அப்படின்னா எனக்கு வந்து எரர் அடிக்கும். ஏன்னா
சி வந்து ஒவ்வொரு லைனையுமே வந்து ரீட் பண்ணும். அப்போ நம்ம இந்த கமெண்ட்ல கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்லாஷ்ல கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த லைனே வந்து சி வந்து ஸ்கிப் பண்ணிடும். ஏன்னா இது வந்து ஒரு ப்ரோக்ராமர் அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி மட்டும்தான் இந்த கமெண்ட்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா? இப்போ நான் இதை ரிமூவ் பண்றப்பதான் எனக்கு வந்து என்ன அவுட்புட்டோ அது வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போறது லிங்க் செஷன். இதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து பார்த்துட்டு போறோம். இதுதான் நம்ம நடத்த போற ஃபர்ஸ்ட் சி ப்ரோக்ராம். ஸோ நல்லா கவனிங்க. ஓகே, இதுக்கு நான் ஓபன் பண்ண போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா டர்போ சி பிளஸ் பிளஸ். ஸோ நான் இப்போ வந்து டர்போ சி பிளஸ் பிளஸ் வந்து ஓபன் பண்ணியிருக்கேன். இதுல எப்பயுமே வந்து நியூ ஃபைல் வந்து கொடுத்துரும். எப்பயுமே ஒரு நியூ ஃபைல் ஓபன் பண்ணதும் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்தா எப்படி நேம் வைக்கிறாங்களோ அதே மாதிரி என்னோட ஃபைலுக்கு நான் ஒரு நேம் வந்து வைக்கணும். நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்னால hello.c அப்படின்னு சொல்லியிருக்கேன். எப்படி பையன் பொண்ணுக்கெல்லாம் வந்து அவங்க அப்பா பேர் இனிஷியலா வைக்கிறாங்களோ அதே மாதிரி இப்போ சீனா டாட் சி அப்படிங்கிற அந்த எக்ஸ்டென்ஷனோட வைக்கணும். ஜாவானா டாட் ஜாவா, பைத்தானா டாட் பிஒய், சி பிளஸ் பிளஸ்னா டாட் சிபிபி. இங்க இருக்கு பாருங்க, இதெல்லாம் சிபிபி. இது வந்து சிபிபில இருக்கிறனால நான் வந்து சிக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரெண்டுத்துலயுமே ஆல்மோஸ்ட் இது வந்து ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ நம்ம வந்து நல்லபடியா பேர் வச்சாச்சு. ஆல்ரெடி அந்த பேர் வச்சிருந்தனால ஓவர் ரைட் பண்ணிக்கலாமான்னு கேக்குது. ஓகேன்னு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் எழுத போறோம். எனக்கு இதுல வந்து அவுட்புட்ல வந்து ஹெலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி வந்து பிரிண்ட் ஆகணும். அதுக்கு நம்ம கோடிங் எழுத போறோம். ஹாஸ் இன்க்ளூட் இதெல்லாம் நான் ஸ்டுடியோன்னு சொல்லி படித்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமை வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதுல வந்து மெயினான விஷயம் மனப்பாடம் பண்றோம் வேஸ்ட் அப்படிலாம் கிடையாது. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறது தான் நமக்கு வந்து இப்போ மெயினா பார்க்க போறோம். ஏன்னா எல்லாமே புது புது வேர்டு புதுசா படிச்சா நமக்கு வந்து ஏறாது. ஒரு சில வேர்ட்ஸ் நம்ம மைண்ட்ல நிக்கணும் அப்படின்னா மனப்பாடம் பண்ணிதான் ஆகணும். எனக்கு வந்து அவுட்புட்ல என்ன பிரிண்ட் ஆகணும்னு சொல்லுங்க, ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும்னு சொல்லுங்க. ஸோ அதனால நான் printfல ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ரைட், இப்போ நான் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் ரன் பண்றேன். எனக்கு என்ன அவுட்புட் வருதுங்கிறத பார்க்கலாம். என்னடா அது வந்துட்டு ஓடுறியா, என்ன பண்ணுது, பிளிங்க் ஆகி வருதா எனக்கு. இதை நான் சரி பண்ணணும் அப்படின்னா கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, கெட் சிஹெச். இந்த ஃபங்க்ஷனை நான் வந்து கொடுக்குறேன். இதுக்கு நான் இம்போர்ட் பண்ண போற ஃபைல் என்னன்னு பாத்தீங்கன்னா as include conio.h. ஓகே, இப்போ நான் அதை ரன் பண்றேன். எனக்கு என்ன ஆயிடுச்சு, ரன் ஆயிடுச்சு. எதுக்கு இத்தனை தடவை ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு தடவுமே வந்து ரன் பண்ணிட்டு இருந்தோம். பிளிங்க் ஆகி போயிட்டு இருந்தது. அது எல்லாத்தையுமே ஒரே இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருச்சு. அப்போ எனக்கு ஒரு பிளாங்க் பேஜ்ல ஹலோ வேர்ல்ட் மட்டும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா என்னோட ஸ்கிரீனை கிளியர் பண்ணணும். அதுக்காண்டி CLR கிளியர் ஸ்கிரீன், அந்த மீனிங் தான் அது. ஸோ இந்த இது போட்டோம், இந்த ஃபங்க்ஷன் நேம் போட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து அவுட்புட்ல இந்த ஒரே ஒரு ஹெலோ வேர்ல்ட் மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். வந்துருச்சா? ஓகே, இப்போதான் மெயினான விஷயம். இதுக்குரிய ஒவ்வொரு லைனும் எதுக்கு எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இதுல நமக்கு என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் லைனா பாத்தீங்கன்னா ஹாஸ் இன்க்ளூட் stdio.h. இதை எதுக்கு நான் யூஸ் பண்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த printf ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபைலை நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா printf அப்படின்னு சொன்னதும் எனக்கு வந்து கம்ப்யூட்டர் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துறாது. இதுக்கு பின்னாடி ஒரு கோடிங் வந்து ஒரு ஃபைல்ல எழுதி வச்சிருப்பாங்க. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து அந்த டர்போ சி பிளஸ் பிளஸ் அந்த அப்ளிகேஷனோட இன்க்ளூட் ஃபைலுக்கு வந்திருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த stdio.hங்கிறது இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா conio.h இருக்கு. இந்த மாதிரி இதுல பாத்தீங்கன்னா கோடிங் வந்து எனக்கு இருக்கும். எனக்கு பாத்தீங்கன்னா இந்த ஃபைல்ல ஒரு சில கோடிங் இருக்கு. இதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா நான் printfன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து பிரிண்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்போ நான் இந்த இடத்துல printfன்னு கொடுக்குறேன்ல, அந்த கோடிங் வந்து அங்க போய் தான் வந்து ரீச் ஆகும். has include conio.h. இதை எதுக்கு இம்போர்ட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபைலை எதுக்கு இன்க்ளூட் பண்றோம், CLR-ஐயும் getCH-ஐயும் எனக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த லைன் நான் யூஸ் பண்றேன். இந்த ரெண்டு லைன்ல ஏதாவது குழப்பம் இருக்கா? இல்ல, எங்கேயோ இருக்க ஒரு ஃபைல் நேம் எனக்கு இந்த இடத்துல தேவைப்படுது. ஏன்னா இதுக்கு நான் வந்து உட்காந்து இதுக்கு ஒரு 100 லைன் என்னால கோடிங் அடிக்க முடியாது.
அதனால இந்த ஃபங்க்ஷன் நேம் மட்டும் சிம்பிளா கால் பண்றதுக்காண்டி வேற இடத்துல இதுக்குரிய ப்ரீடிஃபைன்டு கோடு இருக்கு, அந்த ஃபைலை நான் இந்த ஃபைல்ல இன்க்ளூட் பண்றேன். அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம் அப்படின்னா அதை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள எழுதணும், ஓகேவா? அதுக்காண்டி தான் இந்த மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இந்த பேராந்தசிஸ் எதை மீன் பண்ணுது அப்படின்னா ஃபங்க்ஷனை மீன் பண்ணுது. இந்த வாய்ட் எதுக்காண்டி கொடுக்குறோம் அப்படின்னா இது வந்து எந்த ஒரு வேல்யூமே ரிட்டர்ன் பண்ணல. இதை பத்தி நம்ம ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட்ல தெளிவா பார்ப்போம். ஃபங்க்ஷன் எப்பயுமே எப்படி ஓப்பன் பண்ணுவோம்னா இந்த ஓப்பன் பிராக்கெட்டும் க்ளோஸ் பிராக்கெட்டும் மஸ்ட் கொடுத்துருவோம். இதுக்குள்ளதான் நான் எழுதுற கண்டென்ட் இருக்கணும். இங்க வந்து வெளியே உட்காந்து இங்க இதை எழுதிட்டு இருக்க கூடாது. இப்ப எழுதணும் அப்படின்னா எனக்கு வந்து எரர் அடிக்கும். எரர் இருக்குல்ல, இந்த சிஎல்ஆர் எதுக்கு யூஸ் பண்றோம்னு தெரிஞ்சிருக்கும். அந்த பிளாங்க் ஸ்கிரீன்ல வந்து தெரியணும்னு சொல்லிட்டு கெட்ஸ் வந்து இந்த பிளிங்க் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். பிரிண்ட்எஃப் வந்து இதுல நான் கொடுக்குற வேர்டு தான் என்ன ஆகும் அப்படின்னா அவுட்புட் ஸ்கிரீன்ல எனக்கு பிரிண்ட் ஆகும், அந்த ஹெலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். இதுல நம்ம மெயினா பார்த்தது இது வந்து ஹெடர் ஃபைல். இது எங்கேயோ இருக்கிற ஒரு ஃபைலை இந்த ப்ரோக்ராமுக்கே எனக்கு தேவை அப்படிங்கிறதே எடுத்து கொடுக்கறதுக்காண்டி இந்த ஹேஷ் இன்க்ளூட் யூஸ் பண்ணி அந்த ஃபைலை நம்ம இம்போர்ட் பண்றோம். ரெண்டாவது ஒரு சி ப்ரோக்ராம் எழுதுறதுனா மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள தான் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா ப்ரோக்ராம் வந்து மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து தான் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். அதனால மெயின் ஃபங்க்ஷன் கீழே நம்ம ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட்குள்ள நம்ம என்னென்னலாம் பண்ண போறோமோ அதை வந்து எழுத போறோம். அடுத்து வந்து இது வாய்டு கொடுத்துருக்கோம். எதுக்காண்டினா இந்த ப்ரோக்ராம்ல எதுவும் ரிட்டர்ன் பண்ணலை அப்படிங்கிறதுக்காண்டி வாய்ட் கொடுத்துருக்கோம். அதை பத்தி ஃபியூச்சரை டிஸ்கஸ் பண்ணலாம். கிளியர் ஸ்கிரீன் அண்ட் கெட்ஸ் பத்தி தெரியும். பிரிண்ட்எஃப்ல வந்து நான் என்ன வேர்டு கொடுக்குறேன்னா அதை வந்து அவுட்புட்ல வந்து பிரிண்ட் பண்ணும். இப்போ நான் வந்து ஹெலோ வேர்ல்டு என்ன அப்படின்னு கொடுக்குறேன், ஹே அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து அவுட்புட்ல அது அப்படியே பிரிண்ட் ஆகும். அந்த டபுள் கோட்ஸ்குள்ள என்னெல்லாம் கொடுக்குறேன்னா அது ஃபுல்லாவே வந்து பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் நான் இந்த டபுள் கோட்ஸ் விட்டு வெளியே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், எரர் தான் அடிக்கும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. நம்ம வந்து பிரிண்ட்எஃப் கொடுக்குறப்ப அந்த டபுள் கோட்ஸ்குள்ள தான் வந்து மெயினாக கொடுக்கணும். அது போக இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த செமிகோலன். செமிகோலன் எதை மீன் பண்ணுது, இங்க இருக்கு இல்லையா, இதுதான் செமிகோலன். இது எதை மீன் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா என்னோட லைன் வந்து முடிஞ்சிருச்சு, த எண்ட் ஆஃப் த லைன் அப்படிங்கறத மீன் பண்றதுக்கான தான் இந்த செமிகோலன். ஸோ ப்ரோக்ராம் பார்த்தனால உங்களுக்கு இது வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். அதுல ஃபர்ஸ்ட் ஒன்று பாத்தீங்கன்னா லிங்க் செஷன். இதுல தான் நம்ம அந்த கண்டைன்ஸ் ஹெடர் ஃபைல்ஸ் வந்து கண்டெயின்ஸ் பண்ணியிருந்தோம் பார்த்துருந்தோம். conio.h, s2.h இது எங்கேயோ ஒரு இடத்துல கோட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஹெடர் ஃபைல்ஸ் ப்ரொவைட் த பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ். நான் இங்கே யூஸ் பண்றேன் இல்லையா, பிரிண்ட்எஃப், ஸ்கேன்எஃப், அப்புறம் வந்து கெட்ஸ், கோனியோ, இந்த மாதிரி இதுக்குரிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அந்த ஹெடர் ஃபைல்ல தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இதை வந்து எது மூலியமா யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஹேஷ் இன்க்ளூட். இந்த ஃபைல்ல நான் இன்க்ளூட் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்காண்டி. அதுக்காக எக்ஸாம்பிள் ஹேஷ் இன்க்ளூட் s2.h. ஓகே, இப்போ நம்ம வந்து குளோபல் டிக்ளரேஷன் அண்ட் லோக்கல் டிக்ளரேஷன் பத்தி பார்க்குறோம். ரெண்டுமே அட் அ டைம்ல பார்த்தா கொஞ்சம் ஈஸியா புரியும். குளோபல்னா உங்களுக்கு நார்மலாவே தெரியும், வேர்ல்டு வைட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதே வந்து லோக்கல் அப்படின்னு சொன்னோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியானா இந்தியாக்குள்ள மட்டும் தான் இருக்கும், அதை லோக்கல் சொல்லலாம். இல்லை அப்படின்னா அமெரிக்கானா அமெரிக்காக்குள்ள மட்டும் நடக்கிற அதை லோக்கல்னு சொல்லலாம். அந்த மாதிரி ப்ரோக்ராம்ல எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் குளோபலா ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டேன். தட் மீன்ஸ் என்னோட மெயின் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கு மேல ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்றேன். அதை தான் குளோபல் வேரியபிள்னு சொல்றாங்க. இத நான் என்னோட ப்ரோக்ராம்ல எங்க யூஸ் பண்ணாலுமே என்னால பார்க்க முடியும். நான் எப்படி குளோபலி அவைலபிள், உலகத்துல எங்க இருந்து வேணாலும் பார்க்கலாங்கிற மாதிரி என்னோட த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் நான் எவ்வளோ அந்த ஃபைல ப்ரோக்ராம் எழுதினாலுமே எல்லா இடத்துலையுமே இந்த வேரியபிளை நான் யூஸ் பண்ணிக்க முடியும். வேரியபிள் கான்செப்டை பத்தி நம்ம அப்புறமேட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து லோக்கல் வேரியபிள். லோக்கல் வேரியபிள்ல என்னால இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நான் எந்த ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேனோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம லோக்கல்னு சொல்லியிருந்தோம்ல, இந்தியானா இந்தியாக்குள்ள மட்டும் தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த வேரியபிள்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும் தான் என்னால யூஸ் பண்ணிக்க முடியும், இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்தசிஸ்க்குள்ள. அதே மாதிரி இங்கேயும் நம்ம ஒரு லோக்கல் வேரியபிள் கொடுத்துருக்கோம் பாருங்க, இன்டு y ஈக்குவல் டு 50. இதுவுமே என்னால இந்த வாய் டிஸ்பிளே அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும் தான் என்னால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சிம்பிள் கான்செப்ட். குளோபல்னா த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் நான் எங்க வேணாலும் அந்த வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே இன்ட் 100 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நான் இந்த ஃபங்க்ஷனையும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ஃபங்க்ஷனையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே நான் வந்து லோக்கலா அசைன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும் தான் என்னால் ஒர்க் பண்ண முடியும். இப்போ நான் எக்ஸை இங்கேயோ தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் சிம்பிள். குளோபல் வேரியபிள்ஸ் அவுட் சைட் த மெயின் ஃபங்க்ஷன். நம்ம அந்த மெயின் ஃபங்க்ஷன் மேலே எழுதிருந்தோம்ல அதுதான். இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும்.
and used when same variable is needed multiple function. இப்போ வந்து ஒரு வேரியபிள் வந்து எல்லா ஃபங்க்ஷன்லயும் தேவைப்படுது அப்படின்னா கூட அந்த வேரியபிளை நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் நீங்களா ஒரு வேரியபிள் கொடுக்கலாம். இதை பத்தி நம்ம பார்ப்போம். வேரியபிள்னா என்ன தெரிஞ்சாதான் அதை படிக்க முடியும். நம்ம சிலபஸ்ல அப்படி கொடுத்து வச்சிருக்கானுங்க. நெக்ஸ்ட் வந்து மெயின் ஃபங்க்ஷன். இது பேர்லயே இருக்கிற மாதிரி இவரு தான் வந்து மெயினான ஆளு. எப்படி நம்ம அம்மாவுக்கு வந்து நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராமுக்கு மெயின் ஃபங்க்ஷன்ங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட். நம்மளை காணோம் அப்படின்னா அம்மா அவ்வளோ தேடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகுறப்ப மெயின் ஃபங்க்ஷன் எங்க அப்படிங்கறதான் வந்து ஃபர்ஸ்ட் தேடும். அதான் the execution of the program start from the main. நான் எவ்வளவு ஃபங்க்ஷனை எழுதியிருந்தாலும் அது வந்து கேர் பண்ணிக்காது. உலகத்துல எவ்வளவு பிள்ளை இருந்தாலும் அம்மா கேர் பண்ணிக்க மாட்டாங்க. நம்ம பிள்ளை தான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் எப்போ ஆகும் அப்படின்னா அந்த மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து தான் வந்து ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்டான ஆளுன்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த மாதிரி இந்த சி ப்ரோக்ராம்ல ஒரு மேண்டிட்டரியான ஆளு. ஓகேவா? அடுத்து வந்து இதுக்குள்ள என்ன இருக்கும், மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா லோக்கல் டிக்ளரேஷன் ஒரு விஷயம் இருக்கும். இப்போ நம்ம ப்ரீவியஸா பார்த்திருந்தோம், ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றோம் அப்படின்னா அதுதான் லோக்கல் டிக்ளரேஷன் பார்த்திருந்தோம். அது போக எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் லைக் நம்ம கோனியை கொடுத்துருந்தோம், பிரிண்ட்எஃப் கொடுத்துருந்தோம், இல்ல சம் ஈக்குவல் டு a plus b, இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்டை வந்து அதுக்குள்ள எழுதுவோம். ஓகேவா? ஸோ மெயின் ஃபங்க்ஷன் கண்டைன்ஸ் லோக்கல் டிக்ளரேஷன் அண்ட் எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இன்ட் மெயின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம வாய்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இன்ட் மெயின் கண்டிப்பா கொடுத்தாங்கன்னா ரிட்டர்ன் 0 வந்து யூஸ் பண்ணணும். அதை பத்தி நம்ம ஃபியூச்சர்ல டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து லோக்கல் டிக்ளரேஷன். இப்பதான் பார்த்திருந்தோம், ஒரு வேரியபிள் வந்து ஒரு மெயின் ஃபங்க்ஷனுக்கு உள்ள இருந்துச்சு அப்படின்னா அதுதான் லோக்கல் டிக்ளரேஷன். இதனால நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் என்னால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதான் இன்ட் சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட். இதுலதான்டா மெயின் ஆளே இருக்காங்க. நம்ம யூஸ் பண்ண போற அந்த ஏகப்பட்ட மெத்தட் சொல்லியிருப்போம், லாஜிக்ஸ், கால்குலேஷன்ஸ் எல்லாமே இதுக்குள்ளதான் வரப்போகுது. இதுதான் இதுலதான் நம்ம வந்து ஆக்சுவல் ப்ராசஸிங்கே யூஸ் பண்ண போறோம். அதான் பெர்ஃபார்ம் ஆக்சுவல் ப்ராசஸிங். இதுல வந்து இன்புட்ஸ் இருக்கும், அவுட்புட்ஸ் இருக்கும், கால்குலேஷன்ஸ் இருக்கும். அதாவது கால்குலேஷன் சம் ஈக்குவல் டு a plus b. அவுட்புட்ஸ்னா இப்ப நம்ம பார்த்தோம்ல, ஹெலோ வேர்ல்ட வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணி அந்த அவுட்புட்ல டிஸ்பிளே பண்றது. இதை பத்திலாம் டீப்பா பார்க்கணும், பே போட்டு ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். அதை இங்க கொடுத்துருக்காங்க ப்ராசஸிங் சம் ஈக்குவல் டு a plus b. அந்த சம்மை நான் வந்து பிரிண்ட் பண்றேன். இதெல்லாம் பத்தி நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றேன், இப்போதைக்கு குழப்ப வேண்டாம். ஓகே, நம்ம கிரியேட் பண்ற ஒரு ஃபங்க்ஷன் தான் என்ன அப்படின்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷனா ஆல்ரெடி யாரோ ஒருத்தன் கோட் போட்டு வச்சிருப்பான். அந்த கோடை மட்டும் ஜஸ்ட் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால நம்மளால மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது. பட் இதுல நம்ம தான் கோடர், நம்ம தான் எழுத போறோம். ஸோ அதான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். The function written by the programmer. நம்ம தான் எழுத போறோம். இம்ப்ரூவ் ரீயூசபிலிட்டி பண்ணிக்கலாம், மாடுலாரிட்டி வந்து நமக்கு நல்லா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம மெயின் ஃபங்க்ஷனுக்கு வெளியே தான் எழுதணும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், மெயின் ஃபங்க்ஷன் எழுதிருக்கோம் அப்படின்னா அதுக்குள்ள போயிட்டு எழுதிட்டு இருக்க கூடாது, அந்த பேராந்தசிஸ்குள்ள போய் எழுதக்கூடாது. தனியா ஒரு ஃபங்க்ஷன் எழுதி அந்த ஃபங்க்ஷனுக்கு ஓப்பன் பிராக்கெட்டும் க்ளோஸ் பிராக்கெட்டும் கொடுத்துட்டு அதுக்குள்ளதான் நம்ம வந்து எழுதணும். ஓகேவா? மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள எக்காரணத்துக்கு வந்து எழுதிடக்கூடாது. இதையும் பத்தி நம்ம ஃபியூச்சர்ல நல்லா டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு ஒரு பேசிக் ஐடியா அதுதான். ஸோ சாம்பிள் ப்ரோக்ராம் வந்து நீங்க இந்த எக்ஸாம்பிள் எழுதிடலாம். இந்த வீடியோல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சி ப்ரோக்ராம்ல ஹெடர் ஃபைல்ஸ் இருக்கணும், அப்புறம் டாக்குமெண்டேஷன் லைன் எங்க இருக்கணும், அப்புறம் வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள தான் லோக்கல் டிக்ளரேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சி ப்ரோக்ராமை எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர்டா எழுதுறது அப்படிங்கிறத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனலா இருக்கும். பை.